ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வைல் லூப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். லூப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார் லூப்ஸ் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் வந்து ஃபார் லூப் வந்து வைல் லூப்போட நிறையா வாட்டி யூஸ் பண்ணுறாங்க, அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது போன வீடியோவில் பார்த்தோம், இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம். இப்போது ஒரு லூப்புக்கு 3 விஷயங்கள் தேவை. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிஷனில் யூஸ் பண்ண போகிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த லூப்பில் வந்து நம்ம நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த நம்பருன்ற வேரியபிளை நம்ம ஏற்கனவே டிக்ளேர் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கணும். அப்போ தான் அதை வந்து கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் தேவை. அடுத்து லூப்புக்கு ஒரு கண்டிஷன் தேவை. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் மறுபடியும் இந்த லூப்பை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போது ரெண்டாவது தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன். மூணாவது தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிளை நம்ம லூப்புக்குள்ளே அப்டேட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கண்டிஷன் மாறும் இல்லையா? இல்லைனா இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூவாக இருந்துக்கிட்டே இருக்கும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நம்ம மாற்றினோம் தான் எப்போயாவது ஒரு வாட்டி இது ஃபால்ஸ் ஆகி இந்த லூப்பை விட்டு நம்மளால் வெளியில் வர முடியும். அதனால் இப்போ 3 விஷயங்கள் தேவை. அந்த 3 விஷயத்தையும் நம்ம வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேரை வெளியில் பண்ணியிருக்கோம், கண்டிஷனை வந்து வைலில் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறதை வந்து நம்ம வேல்யூவை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, மாற்றிருக்கோம். அதை வந்து நம்ம லூப்புக்குள்ளார ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கோம். இப்போ ஒரு லூப்புக்கு தேவையான அடிப்படை 3 விஷயங்களும் வெவ்வேறு இடத்துல இருக்குது. இதனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஈஸியாக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபார் லூப்பை கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எழுதும்போது ஃபார்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து வைல் லூப் மாதிரியே பரந்தசிஸ் போட்டு இந்த லூப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கர்லி பிரேசஸ்குள்ளார எழுதலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வைல் லூப்பில் கண்டிஷனை ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறத வெளியில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், கண்டிஷனை உள்ளே கொடுத்துருக்கோம். அடுத்து அதை அப்டேட் பண்ணுறத வைல் லூப்போட பாடியில் கொடுத்துருக்கோம். ஆனால் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே இந்த பரந்தசிஸ்குள்ளேயே நம்ம கொடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதே ப்ரோக்ராமை நான் இப்போ ஃபார் லூப்பில் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் ஒரு புதுசாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, இன்ட் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் 1. இப்போ நம்பருக்கு பதிலாக நான் கவுண்ட்டுன்ற வேரியபிளை யூஸ் பண்ணுறேன் ஃபார் லூப்பில். நான் நம்பரை டிக்ளேர் பண்ணதையும் ஃபார் லூப்லேயே இப்போ நான் எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா, அதையும் நம்ம வந்து இந்த லூப்லேயே இந்த ஃபார் லூப்போட பரந்தசிஸ்குள்ளேயே எழுதலாம். அதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன் போட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டிஷனை இங்கே எழுதிட்டேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளை நம்ம மாற்றணும் இல்லையா, அதை வந்து நம்ம வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து எழுதியிருக்கோம். அப்படி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, மறுபடியும் ஒரு செமிகோலன் போட்டுட்டு இந்த வேரியபிளை நான் இங்கேயே மாற்றுறேன். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு, இதுக்கப்புறம் நான் லூப்பில் என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம இங்கே லூப்பில் என்ன எழுதியிருக்கோம், சி அவுட் நம்பர்னு எழுதியிருக்கோம். அதை வந்து நான் இங்கே சி அவுட் கவுண்ட் அப்படின்னு எழுதி நியூ லைன் போக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூப் என்ன பண்ணுதோ அதே தான் இந்த லூப்பும் பண்ணும். ரெண்டும் சேம் அவுட்புட் தான் வரும். இதை எப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபார் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே கம்ப்யூட்டர் வந்து ஓகே இது வந்து ஒரு லூப், சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அதை வந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டு ஓகே நான் கவுண்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டேன், அதோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கும். அடுத்து இந்த அடுத்து நீங்கள் செமிகோலன் போட்டதுனால கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்னா, ஓகே இந்த செமிகோலன் போட்டதுனால இதுக்கு அடுத்தது வர்றது தான் கண்டிஷன். இந்த கண்டிஷனை தான் நம்ம செக் பண்ணி இந்த லூப்குள்ளே போகணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். இது ட்ரூ இல்லையா, இப்போ ஏன்னா நம்ம 1ன்னு கவுண்டர் டிக்ளேர் பண்ணனால 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வந்து ட்ரூவாக இருக்கும். அதனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த லூப்பில் இருக்கிற என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணும். இப்போது நம்ம சி அவுட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், அதனால் சி அவுட் 1ன்றதுனால ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வேரியபிளை அப்டேட் பண்ணணும் இல்லையா, அதை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியும். நம்ம இங்கே செமிகோலன் கொடுத்துருக்கனால இதோட கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இந்த செமிகோலனுக்கு அப்புறம் கொடுத்துருக்கிறது இந்த கண்டிஷனில் இருக்க வேரியபிளை அப்டேட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியும். இப்போ இங்கே வந்துட்டு இந்த கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 2 அப்படிங்கிறத பண்ணும். பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆகும்னா 1ன்றது வந்து 3 ஆகிடும். மறுபடியும் இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணி பார்க்கும். இப்போ 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ங்கிறதுனால மறுபடியும் 3 பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்படியே மறுபடியும் பண்ணிவிட்டு 9 வரைக்கும் வரும். 9 பிரிண்ட் பண்ணோடனே கவுண்ட் பார்த்தீங்கன்னா 11 ஆகிடும்.
11 வந்து 10ஓட கம்மி கிடையாது இல்லையா? 11 வந்து கிரேட்டர் தென் 10னால இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். இப்போ உள்ள வந்து இத பிரிண்ட் பண்ணாம கம்ப்யூட்டர் வந்து ஃபார் லூப்லேருந்து வெளியில போயிடும். ஸோ வந்து நம்ம போன வாட்டி வைல் லூப்பை ரன் பண்ணி பார்த்தம்போது இந்த அவுட்புட் வந்தது இல்லையா? அதே வந்து ஃபாரில் பண்ணால் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வைல் லூப்பில் எழுதியிருக்கிறதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா அதே அவுட்புட் நம்மளுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் வந்து ஃபார் லூப்போட யூஸ். அதாவது வைல் லூப் மாதிரியே தான் ஃபார் லூப்பும். ஆனால் நம்மளுக்கு லூப்புக்கு தேவைப்படுற 3 விஷயங்கள், அதாவது ஃபஸ்ட்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும், அடுத்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், அந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுற வேரியபிளை நம்ம லூப்புக்குள்ளார அப்டேட் பண்ணணும். இந்த 3 விஷயங்களும் ஒரு லூப்புக்கு எப்போதுமே தேவை. அந்த 3 விஷயத்தையும் வந்து தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக ஒரே இடத்துல எழுதணும்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த லூப் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்த உடனே தெரியணும் இல்லையா நம்மளுக்கு இந்த ஒரு லூப் என்ன பண்ணுது அப்படின்னு. அதுக்காக தான் வந்து நம்மளுக்கு ஃபார் லூப் கொடுத்துட்டாங்க. அந்த 3ஐயும் நம்ம வந்து ஒரே இடத்துல எழுதிக்கிற மாதிரி. அது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபார்ன்னு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிள் என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதை டிக்ளேர் பண்ணிடணும். அது போட்டு முடிச்சுட்டு ஒரு செமிகோலன். அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டிஷனில் இந்த லூப்பை ரன் பண்ண போகிறோமோ அதை எழுதணும். அதுக்கு முடிச்சுட்டு ஒரு செமிகோலன். அதுக்கப்புறம் இந்த வேரியபிள், இந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிளில் நம்ம அப்டேட் பண்ணணும். அதை வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ லூப் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் டிக்ளரேஷனை ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணும். அதுக்கப்புறம் பார்க்காது. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ண சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் பண்ணும். ஒவ்வொரு வாட்டி இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வேரியபிள் அப்டேட் பண்ணுற இடத்துக்கு வந்து அந்த வேரியபிளை பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே போய் கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வரும், அடுத்து இதுக்கு வரும். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேரியபிளை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணி முடித்தோடனே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு பார்க்கும். ட்ரூவாக இருந்தால் இங்கே வரும், வேரியபிள் அப்டேட் பண்ணும், மறுபடியும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு ஃபார் லூப்போட கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. போன வீடியோவில் வைல் லூப்பை வச்சு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணி பாருங்கள், இல்லை 3யோட மல்டிபிள் மட்டும் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அதே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே வந்து நீங்கள் ஃபார் லூப்லேயும் பண்ணி பாருங்கள். ஃபார் லூப்பில் அது எப்படி ஈஸியாக எழுதுறது, அது வைல் லூப்புக்கு பதிலாக எப்படி ஃபார் லூப்பில் எழுதுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கா, அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபஸ்ட் இதுக்கு வருது, அது அடுத்து வந்து கண்டிஷன் ரன் ஆகுது, அதை பற்றி நீங்கள் யோசித்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி பாருங்கள். நீங்கள் நினைக்கிற அவுட்புட் வருதா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.